ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா லாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே கம்மங்கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்மம்புழு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு அதில் நீச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். சோறு வடித்த தண்ணி அது ஊற்றிட்டு நல்லா அரைச்சி இதை ஊற்றிக்கிறலாம். ஊற்றி இந்த மாதிரி கட்டியே கிண்டிக்கலாம். இது தண்ணி ஊற்றி நம்ம கிண்டலாம். நாங்கள் நீச்சு தண்ணியில் செய்கிறோம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டால் அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கட்டியாக ஆயிரும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கூழ் கணக்கு ஆகிரும். இந்த மாதிரி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும். அதுக்கப்புறம் கட்டி ஆகணும்னா கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இந்த மாதிரி கட்டி ஆயிரும். அதில் வெங்காயமும் தயிரும் ஊற்றி சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பானையில் தயிர், அந்த கரைச்சி வச்சுருக்க கூழ் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு என்னன்னாலும் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். அடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிலாம் கரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கிறோம். அதையும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஒரு கம்மங்கஞ்சி ரெடி ஆகிட்டு, தொட்டுக்க மாங்காவும் ரெடி. இதை குடித்த செம்ம டேஸ்ட் இந்த வெயிலுக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வர்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.